நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர் பேச ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1458வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா சகஸ்ரநாமத்தின் விளக்க உரை திரு பி ராமலிங்க அவரால் எழுதப்பட்ட நூல். அது எண்ணநல்லூர் ராஜராஜேஸ்வரி படத்தில் வெளியிட்டிருக்கார். இது வரைக்கும் 12 நாள் பார்த்துருக்கான். எனக்கு 13வது நாள் 800 நாமாவளி பார்த்தாச்சு. 801 பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ரசம் பொருந்திய ஆகாரம் நமக்கு புஷ்டியை தருவது போல அநேக வித ரசங்களிலால் போஷிக்கப்படுவதால் அம்பாளும் புஷ்டா 801 என்று அறியப்படுகிறாள். கலைகளின் ரசம், அதனால் தான் ஏற்படும் ஆனந்தம், எதுக்கெல்லாம் ஆதாரம் அம்பாள் தான். நிச்சயமாக இவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பே உண்டான புராதன 802. அம்பாள் எல்லாருக்கும் முந்தி இருப்பவள், எல்லோருக்கும் எல்லாமே தேவிக்கு பின்னரே ஏற்பட்டவர்கள். அதனால் தேவியானவர்கள் அவர்கள் எல்லாராலும் பூஜிக்கிறதுக்கு இருந்த பூஜ்யா முன்னாடியே இருக்கா இல்லையாவா, அதனால் 803 அது. இப்படி தன்னை பூஜிப்பவர் எல்லாருக்கையும் புஷ்டியை தருவதால் புஷ்கரா 804 என்று போற்றப்படுகிறாள். புஷ்கர தீர்த்தம் என்று சொல்வதுண்டே. ஆம், தீர்த்தமாய இருப்பவள் தேவி. ராஜஸ்தானில் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் மறையும் தாமரை பூக்களைப் போல கண்களை உடையவராக இருக்கிறாள். இதனால் புஷ்கரேஷனா 805 என்ற பெயர் பெற்றவள் அம்பாள். தாமரைப்பூ என்று மட்டுமில்லாது தேவியின் கண்கள் சந்திர சூரியனாக வர்ணிக்கப்படுகின்றனவே. சூரியனுக்கு பிரகாசம் தருவது யார்? பரஞ்சோதி 806 என்ற சர்வ உத்கிருஷ்டமான ஜோதிஸ்வரூபமாக இருக்க அம்பாள் தான். அந்த ஜோதியே தேஜஸ் என்று சொல்லலாம். தேவியே பரந்தாம 807 என்ற சர்வ உத்கிருஷ்டமான தேஜஸ் ஸ்வரூபமாக இருக்கிறாள். பரஞ்சோதி பரந்தாம 807. இங்கே தாம என்ற பதற்கு இருப்பிடம் என்ற ஒரு அர்த்தம். அந்த ரீதியில் தேவி உயர்ந்ததான இருப்பிடமாய் அமைந்திருக்கிறாள். ஆத்ம ஜோதியும் அவளேதான். ஆம், கண்ணுக்கு தெரிகின்ற ஜோதியும் அவளே. கண்ணுக்கு தெரியாமல் ஆத்மாவில் இருக்க சூஷ்மா இருப்பது அவளே. பரமாணு 808. அண்டத்திலும் இருப்பாள், பிண்டத்திலும் இருப்பாள். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள் பண்டமும் காட்டிய பரம்பர மணியே, பிண்டமும் அதில் பிண்டமும் அவற்றுள் பண்டமும் காட்டிய பராபரமணி என்று போற்றுகிறார் வள்ளலார். சூல விஷயங்களும் சரி, சூஷ்ம விஷயங்கள் சரி, தேவியை சிறந்தவள் என்று சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் சிறந்து விளங்குவவர்களுக்கு மேலே சிறந்த பராத்பரா 809 அம்பாள் தான் மிகவும் சிரேஷ்டமானவள். இப்படி ஜோதிஸ்வரூபமாக இருப்பவள் என நமக்கு புரிகிறபடி அபயங்களுடன் ஆயுதங்களுடன் தான் வீட்டிருக்கிறார். நமக்கு புரிவதற்காக மட்டுமில்லை, இந்த விஷயம் பற்றி விவரமாக பேசணுன்ற நமக்கெல்லாம் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக தான் அபயங்களுடன் ஆயுதங்களுடன் தேவி விட்டிருக்கிறார். அவள் ஏந்தும் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு உத்தேசம் உண்டு. பாசகஸ்தா 810 என தேவியை ஏன் கையில் பாசம் வைத்திருக்கிறார்? பாசகம் 3 811 பந்த பாசங்களை போக்க கிடைக்கூடிய அம்பாள், அதுக்காக பாசத்தை வச்சிருக்கார். கையில் உள்ள ஆயுதங்களை ஏந்துவதை நம்மை காக்கவே. சூலமான ஆயுதங்களிலிருந்து வரும் ஆபத்து மட்டுமின்றி எதிரிலும் அஸ்திர சஸ்திர அபிசாரங்களிலிருந்து சக்தியும் பரமந்திர விபேதினே 812 ஆக பிளந்து உடைத்து நம்மை காப்பாள். வேறும் வேரடிய மண்ணுமில்லாமல் வெந்து போகும் பகைமையை பொசுக்குவாழ்ந்து தேவியை பாடுகிறார் பாரதி. ஆம், அதனால்தான் அவளை மூர்த்தா 813 என்று அழைக்கிறோம். ஆனால் அவளே அமூர்த்தா 814 என்ற ரூபமே இல்லாதவளை இருக்கிறாள். அறிவார் அருவுருவாம் அவள் என்பர் என்று சொல்கிறார் திருமூலர். சாமானியமான நம்ம ஒன்றவே இருக்கும் சிதிக்கு ரூபம் இருக்கப்படியா வைத்துக்கொள்ள தேவியை ஆராதிக்க வேண்டும். நம்ம அம்பாள ரூபம் பார்க்கணும்னா பாசம் அங்குசம் வரம் அபயம், இல்லைன்னா பாசம் அங்குசம் புஷ்பபானம் கரும்பு, இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது அதுக்காக ரூபம் இருக்க வேண்டும் நமக்கு. அவள் சர்வோத்கிருஷ்டமாக மகா பெரியவளையாலயம் சாத்வதமான பொருளாக இருந்தாலும் நாம் தர அன்பமான அனித்திய உபச்சாரங்களிலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள். இதனால் அனித்திய திருப்தா 815 பெயர் கொண்டவள். எந்த விதத்திலும் திருப்தி அடையாமல் இருப்பதில்லை. கங்கணம் கட்டி கொண்டு
பக்தியுடன் நாம் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறாள் அவள். ஆனந்தமாய் அன்னப்பறவைப்பால் சஞ்சரிப்பாளாம். எங்கே தெரியுமா? பக்தி பண்ணும் முனிவர்களின் மனசு என்னும் தடாகத்தில். அதாவது முனிமானச ஹம்சிகா 816. முனிவர்களை மனதில் என்பது கள்ளங்கடற்ற சத்தியமான உருவமான இடம். ஆம், அந்த சத்திய கஷேத்திரத்தில் சத்தியபிரதா 817. சத்தியத்தையே தன் விரதமாக கொண்டுள்ள அம்பாள் இருப்பதில் ஆச்சரியமே இல்லை. சத்தியமே பேசுபவர்களால் அடையத்தக்கவர்கள் அவர்கள் பேசும் சத்தியத்தையே தன் ரூபமாய் கொண்ட சத்திய ரூபா 818. சத்தியம் என்பது எப்போதும் மழியாதது. எனவே என்றும் மரியாதை ரூபம் கொண்டவள் ஆகிறது. என்றும் மழியாதவள் என்றால் எப்பொழுதும் வெளியிடத்தில் இருப்போம் என்றால் இல்லையா? ஆம், எல்லோருடைய ஆத்மாவிலும் தேவி அந்தர்யாமியாக விளங்குகிறாள். எனவே அவளை சர்வ அந்தர்யாமினி என்று அழைக்கிறோம். 819. நம்மிடம் மட்டுமில்லாமல் தேவர்கள் முதலிய அத்தனை பேரிடத்திலும் இருக்கிறார். ஈஸ்வரன் விஷயத்திலும் இன்னும் விசேஷம். ஈஸ்வர பத்னி இந்த முறையில் மகா பதிபிரதையாகவும் இருந்து சதி 820 என்று அழைக்கப்படுகிறார். தேவியை தான் சிவன் நாராயணனுக்கு பிரம்மாவுக்கும் அந்தர்யாமி இருக்கிறார். ஆம், விஷ்ணு சக்தியே பிரம்மசக்தியே அவளே. பிரம்மாவை ஜீவித்திருக்க செய்பவளே பிரம்மாணி 821 என்ற பெயர் கொண்ட அம்பாள் நாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவை படைக்கும் பிரம்ம 822 என்ற சுரூபமாய் இருக்கிறாள். எல்லோரையும் படைக்கிறாள் தேவி. ஆம், ஜனனி 823. நாம் கொண்டாடும் தேவியானவள் சர்வ பிரபஞ்சத்துக்கு தாய். அகிலாண்டமும் சராசரமும் ஈண்டொருள் பரசிவானந்த வள்ளி உமை என்று போற்றுகிறார் வள்ளலார். அவள் பகுரூபா 824. அநேக வித ரூபங்களை கொண்டவள். ஒன்றே பல உருவே அறிவே என் உமை அவளேன்னு அபிராமி பட்ட சொல்றார். ஏகமான உருவான் நீ அருணினால் அநேக உரு ஆகியே தாயுமான சொல்றார். இதனை உணர்ந்த ஞானிகளால் புதார்ச்சிதா 825 என்றவளாய் அர்ச்சிக்கப்படும் தேவி பிரசவித்ரி 826. யாவையுமே படைத்தவள். சிவபத்னி கூற்றினை மோதிய பதசத்தினை மூத்த விநாயகி ஜெகம் இப்படி தோன்றிய பார்வதி என்று தேவியை புரிய அருணகிரிநாதர். சின்ன எறும்பு முதல் எல்லாவற்றையும் படைத்த தேவி. மனுஷர்களாகி பூமியில் வாழும் நமக்கு அன்பு தாய். அன்பு தாய் தான். ஆனால் அவள் போட்ட விதிகளை மீறா சும்மா இருக்க மாட்டாள். தேவர்களும் இந்திராதி தேவர்களும் பயப்படக்கூடிய மிகுந்த கோபத்தோடு பிரசண்டா 827 ஆக இருப்பதும் அன்பு தாய் தான். அவள் போட்ட கட்டளையை மீறக்கூடாது. ஏனென்றால் அந்த கட்டளை வடிவாகவே இருக்கிறாள் அவள். ஆக்ஞா 828. வேத வாக்கியங்களாகவே அவள் இருக்கிறாள் என்கிறது வேதம். வேதமே தேவி. வேதங்களை வைத்து பிரம்மா சிருஷ்டிக்கும் பிரபஞ்சங்களுக்கும் தேவியே சர்வ பிரபஞ்சங்களுக்கும் எவரிடத்தும் பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது அந்த தேவி. இதனால் பிரதிஷ்டா 829 சொல்கிறோம். சூஷ்ம தரமாய் இருக்கும் தேவி இப்படி வெளிப்படையாக பிரபஞ்சங்களாகவும் அவற்றில் வஸ்துக்களாக இருக்கிறார். ஆம், வெளிப்படையாக நம் எல்லோருடைய அனுபவத்துக்கும் தெரியக்கூடிய சுரூபம் கொண்டிருப்பதால் அவளே பிரகடா கிருதிகி 830. பிரகடம் என்றால் வெளிப்படையாக தெரிவது என்றாகிறது. நம் இந்திரியங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறார். இந்திரியங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கும் தேவதையே அம்பாள் தான். அவளை பிராணேஸ்வரி 831. அதனால்தான் பஞ்சப்பிராணன் என்று சொல்வதுண்டு. அவ்வைந்துக்கும் அதிபதி தேவியே. பிராணதாத்ரி 832. பிராணங்களை கொடுப்பவன் அவளே. அதாவது எல்லா உயிருக்கும் உயிரூட்டுபவள். தட்சனுடைய யாகத்தில் அப்படி பண்ணினாள். அவள் சரீரத்தில் துண்டங்கள் விழுந்த இடங்களே பூமியில் உள்ள சக்தி பீடங்கள். 51 சக்தி பீடங்களில் ரூபமாயிருப்பவள் பஞ்சாஷத் பீட ரூபணி 833. நமக்கெல்லாம் ஆழ்வழிக்கூடிய அவள் பொறுப்பாகிறது. பொறுப்பு என்று சொல்ல முடியாது. அவளுக்கு ஒரு நிர்பந்தமும் கிடையாது. விஸ்ருங்கலா 834. இந்த கர்மாதிய நிர்பங்கள் எல்லாமே இல்லாதவள். நம்மையும் ஜகத்தையும் அவள் ரட்சிப்பது அவள் கருணையினால் தான். நம் அனுபவத்துக்கு வெளிப்படையாக தெரியும் ஜெகஸ்வரூபத்தையும் இருக்கிறாள் என்று பார்த்தோம். என தேவி ஜெகத்தில் காணப்படுவாள் என்று சொல்லலாம். எங்கும் இருக்கிறாள் நம் அம்பாள். எங்கே இருப்பாள் என்று பலவித இடங்களை சொல்லலாம். சாநித்தியம் பொருந்திய இடங்களில் இருப்பாள். ஜனங்களே காணப்படாத இடங்களில் இருப்பாள் என்றும் கூட சொல்லியிருக்கிறது. விபித்யஸ்ஸா 835. இதனால் தேவிக்கு ஒரு பெயர். ஞானிகளின் இருதயத்தில் இருப்பாளா? ஆம், ஆத்மாவில் நிஷ்டர்களாயிருப்பவர்கள் வீரர்கள் சொல்வதுண்டு. இந்த முன்பு பார்த்தோம் இல்லையா? அவர்களுக்கு தாயார் இருக்க வீரமாத்தா 836. இப்படி ஞானிகள் ஹிருதய குகையிலும் இருப்பாள். வெற்றபடி ஆகாசத்திலும் இருப்பாள்.
ஆகாசிலிருந்து தான் சகலமும் உற்பத்தி ஆகிறதா வேதம் சொல்கிறது. ஆகாசிலிருந்து வாயுவும், வாயுவில் இருந்து அக்னியும், அக்னியிலிருந்து ஜலமும், ஜலத்திலிருந்து பூமியும் உண்டாதாக ஸ்ருதி சொல்கிறது. இந்த ஆகாசத்தை உண்டு பண்ணியது யார் என்றால் பிரசு 837 அம்பாள் தான். வியத் என்றால் ஆகாசம். ஆகாசத்தில் ஸ்ரீசக்கரத்தை பூஜிக்க வேண்டும் என்றால் ஒரு முறை உண்டு. அதனால் ஸ்ரீசக்கரத்துக்கே சக்கரம் என்று ஒரு பெயரும் உண்டு. உள்ளும் வெளியும் வியாபித்திருப்பவள் தேவி. வீரர்கள் ஞானிகள் இதயத்தில் இருப்பவள். உள்ளே இருப்பது மட்டுமன்று அவர்களுக்கு முக்தியை தருவும் முகுந்தா 838 ஆகவும் இருக்கிறார். முக்திக்கு ஸ்தானமே அம்பாள் தான் என்பதால் முக்தி நிலையா 839. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணர்வு அமைத்தாய் என்று பாடினார் பாரதி. லோகத்தில் உள்ள சர்வ சக்திகளுக்கும் மூல காரணம் ராஜராஜேஸ்வரியின் ரூபம் கொண்ட அம்பாள் தான். அவள் எல்லாவற்றுக்கும் மூலமாயிருப்பதால் மூல விக்கிரக ரூபணி 840. ஆலயந்தோறும் அடிபரம்படுங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவியின் குணதே என்று பாடினார் பாரதி. இப்படி சர்வ சக்திகளும் மூல காரணமாக இருக்கும் தேவி. தேவிதானே நமக்கும் அவளை வணங்க சக்தியை தர வேண்டும், சக்தியும் தர வேண்டும், முறையான பக்தி பாவம் வேண்டும். நம் பாவங்களை நன்கு அறிந்தவள் அம்பாள். பாவக்ஞா 849 என்று பெயர் பெற்றவள். இப்படி அவர் தரும் பக்தி பாவத்துடன் வழங்கினால் நமக்கு நல்லது செய்வாள் அல்லவா? நிச்சயமாக இகபுறம் எல்லாவற்றுக்கும் நல்லது பண்ணுவாள். மேலும் நம்மை பீடித்திருக்கும் சம்சாரம் என்ற ரோகத்தையே போக்கெடுத்து விடுவாள். பொல்லா வினை எடுப்பாள் என்று சொல்லப்படுறது. பவரோகினி 842 இந்த அம்பாளுக்கே ஒரு பெயர். பாவ புண்ணிய கற்றும் தேவி என்று பாடினார் பாரதி. அதாவது எதிலிருந்து நாம் மேலே தேவியின் உதவி வேண்டுமோ அந்த சம்சாரம் என்ற சாகரத்தை சுழல் செய்வதும் தேவியே. பவச்சக்கர பிரவர்த்தினி 843 என்று புகழ்பெற்றவள் அம்பாள். தேவியே சுழற்றி வரும் சம்சார சக்கரத்திலிருந்து நாம் விடுபடுவது சாத்தியமே இல்லையே. அப்படி இல்லை, அதற்கு வழி வைத்திருக்கிறார். எப்படி? அதாவது அவளே சுழற்றி வரும் சம்சார சக்கரத்தை நாம் விடுவதற்கு அவளே வழி வைத்திருக்கிறார். வேத சாஸ்திரம் இவற்றில் இருக்கும் விஷயங்களை அறிந்து சம்சார சக்கரத்தை கடக்க முடியும். உபனிஷத் வடிவில் பற்றி ஞான உபதேசங்கள் நிறைய உள்ளன. வேதசாரமான உபனிஷத்து ரூபமாக இருப்பது சந்தசாரா 844 அம்பாள் தான். மேலும் அவர் சாஸ்திரத்துக்கு சாரமாக இருப்பதால் சாஸ்திரசாரா 845 அவளே விளங்குகிறார். மந்திரங்களுக்கெல்லாம் சாரமாக இருப்பதால் மந்திரசாரா 846. இத்தனையும் பிழிந்தால் கிடைக்கும் சாரமான துளியே தான் தேவி. இவ்வனைத்தையும் சுருக்கினால் கிடைப்பது தேவி. வேதங்கள் அனைத்துக்கும் சுருக்க வடிவம் காயத்ரி மந்திரம். காயத்ரி சுருக்க வடிவம் பிரணவம். பிரணவத்தின் சுருக்க வடிவம் தேவி. இதெல்லாம் சூக்ஷ்ம விஷயங்கள். வெளிப்படையாக சூலமாய் பார்த்தாலும் அம்பாள் விஷயம் சுருக்கமாக தான் இருக்கும். அவள் இடை வயிறு எல்லாமே சுருத்தவையே. தலோதரி 847 மெல்லிடையும் சிறிய வயிறும் கொண்டவள். மூர்த்தி சிறிதாயின்னு கீர்த்தி பெரிதாயிட்டு. ஆமாம், அம்பாள் விஷயத்தில் நிச்சயமாக இது உண்மை. அவள் உதார கீர்த்தி 848. தலோதரி 847 இடை சிறுத்தவள். ஸோ உதார கீர்த்தின மிகவும் மகத்துவம் வாய்ந்த கிருத்தி உடையவள். எனவே இட முடியாத பெருமை வாய்ந்தவள். இதனால் உத்தாம வைபவா 849 என்று பெயர் பெற்றவள். தேவியின் பெருமையை மகாத்மியங்களை ரிஷிகள் சொல்வது போல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டப்படுகிறது. வழி வழியாக அவை பிற்காலத்தில் எழுத்துருப்பில் வெளியிடப்பட்டு தற்போது நம்ம பிரயோஜனமாக உள்ளது. சுவாரஸ்யம் என்னவென்றால் அம்பாள் பெருமையை எழுத்துக்களால் நம்ம படிக்கின்றோமோ அந்த எழுத்து ரூபமாக இருப்பது அம்பாளே. அதனால தான் அவளுக்கு வர்ண ரூபிணி 850. அம்பாளுக்கு 800 வர்ண ரூபிணின்னு பேர். வர்ண ரூபிணியாக தேவி இருப்பதால் தான் இந்த மாதிரி மகாத்மியங்கள் புராண இதிகாசங்கள் நாம் படிக்கும்போது நமக்கு மனதில் சாந்தி ஏற்படுகிறது. ஸோ அது 850 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த அளவில் இதோட இதை பூர்த்தி செய்கிறேன்.
இது வரைக்கும் 150 நாமாவளி தான் இருக்குது. ஸோ 3 நாளில் முடிஞ்சிடும் அது. ஸோ அதை எது கேளுங்கோ, கேட்டு பயனடைங்கன்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து பாருங்கோ. இது வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இது வந்து நிறைய பேர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் என் மனக்குறைய பார்த்துக்காது நிறைய பேர் பாருங்கோ, அது கேளுங்கோ. சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நமஸ்காரம்.